அழகாயஸ் நான் உங்கள் இஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் எ ஸ்லைம்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 4 எபிசோட் 1 தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சீசன் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அது போடும்போது ரொம்பவும் கதை ரொம்பவும் வேற லெவலாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் எந்த ஒரு சீசனும் நான் போன சீசன் சொல்லும் போது கடைசியில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக அடுத்த சீசன் வேற லெவலாக இருக்க போகுதுன்னு. அதுக்கேற்ற போலியே ஃபர்ஸ்ட் எபிசோடே பார்த்து சூப்பராக போகுது. ஸோ இதுக்கப்புறமா கதை ரொம்பவும் நல்லா போக போகுதுனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. தொடர்ச்சியாக சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா நான் இந்த அனிமைக்காக ரொம்ப நாளாக காத்திருந்தேன். அதுக்கேற்ற போல வந்ததுனால இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக போட போறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். நான் இப்போ போட்டக்கூடிய கரண்ட்ல இருக்கிற எந்த ஒரு அனிமேவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அது எப்படி இருந்தாலும் அது தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கார்பரேட் இஷ்யூ வந்துச்சுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. அது தூக்கிட்டாங்கன்னா அப்புறம் நீங்க வந்து வீடியோல கேட்காதீங்க ஏன் ப்ரோ அந்த அனிமையை போடாம விட்டீங்கன்னு. ஸோ கார்பரேட் இஷ்யூ தான் காரணம் அதுக்கு. ஏன்னா இப்பவே நிறைய அனிமே எல்லாம் போறதுக்கு எனக்கு பயமாவே இருக்கு. அதனால எந்த வீடியோ எப்போ தூக்குவோன்னு தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம கதை கொள்ள போலாமா? இப்ப சீசோவை பார்த்தா தங்கச்சிக்காரி கையில என்னமோ எடுத்துக்கின்னு மாஸ்டர் ரீமாரோ எங்க இருக்கீங்க அப்புறம் தேடி போற இடத்துல பார்த்தா இருங்க ரெண்டும் அது கிச்சன்ல என்னமோ பண்ணிட்டு இருக்க. ஏன்பா நீங்க ரீமரோ மாஸ்டர் எங்கன்னா பாத்தீங்களா? மாஸ்டர் ரீமரோ நாங்க எங்கேயும் பார்க்கலையே. டியாப்ல ஒன்னு பக்கம் இது வரைக்கும் என்னுடைய மாஸ்டர் நான் பார்க்கவே இல்லப்பா. அவன் பக்கம் ஃபீல் பண்றான் எங்க தான் இருக்காரோ தெரியலையே அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஹீரோ பார்த்தா அவனுடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் இருக்கும். கரெக்டா அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு மரத்து மேல ஏறி பார்த்துட்டு இருக்கான். அடேங்கப்பா என்னுடைய இந்த கண்ட்ரி ரொம்ப பெருசா வளர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே. இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்லயே நம்ம டெம்பஸ் கண்ட்ரிக்கான பெரிய லெவலுக்கான செம்பர்மோனியை நடத்திருப்போம். அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா எந்த ஒரு தடையும் இல்லாம நடந்து முடிஞ்சுது. ஆரம்பத்துல சின்ன ஒரு காப்ளின் வில்லேஜா இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்கிற டஞ்சன்ல சில டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ எல்லாம் சிறப்பாக தான் போயிடுச்சு இதுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க எதிரிகளா இருந்த ஒரு சில பேர் நம்ம கூட நண்பர்களா மாறி அவங்க கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா போகுது. ஹியூமன்ஸும் மான்ஸ்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காக தான் நான் இவ்வளவு பெரிய கண்ட்ரியை உருவாக்கினேன். அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நிறைவேற ஆரம்பிக்குது. என்னுடைய லட்சியமே இது மட்டும்தான். ரெண்டு பேரும் சமூகமா அமைதியா ஒரே இடத்துல வாழணும். அப்புறம் எல்லா விதமான விஷயங்களுக்கும் நீ துணையா இருப்பேன்னு நம்புறேன். உனக்காக காத்துட்டு இருக்கேன் என்னுடைய பார்ட்னர். அப்புறம் அவனுடைய சிஸ்டமும் நானும் உங்களுக்காக உதவி பண்ண காத்து தான் இருக்கேன். எல்லா ட்ரீமரும் பரவாயில்ல. இந்த ஒரு சீசன்ல அனிமேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்ப சிட்டியே ரொம்பவும் அமைதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சூப்பரா போயிட்டு இருக்கேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. எந்த விதமான குறையும் இல்ல. மக்களும் ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. ஹியூமன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே கோஆபரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கிட்ட தான் நம்ம ஹீரோ போக போக இதுல இருக்க ஒவ்வொருத்தரும் வரவேற்பு பயங்கரமா கொடுக்குறாங்க. அதாவது வணக்கம் வணக்கத்தல வணக்கத்தலன்னு குட்டி பசங்க இன்னொரு பக்கம் ஹீரோ கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி ஹீரோ பயமுறுத்திட்டு ஓடுதுங்க. பார்த்து விளையாடுங்க பசங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கடை இருக்கு டொகோயோக்கின்னு. நீங்க வாங்க உங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரீ தான் உண்மையாவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்க்க ஹீரோக்கு பிடிச்சி போயிட்டு ஒன்று சிலதை வாங்கிக்கிறான். மாஸ்டர் ரீமரோ இந்த இடத்துல நிறைய அடிக்கடிக்க வரீங்களே என்ன விஷயமா வரீங்க? அது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பெக்ஷன் தான்ப்பா. ஊரெல்லாம் எப்படி போயிட்டு இருக்க அமைதியா இருக்கா பிரச்சனை எதுவும் வரலையான்னு சொல்லிட்டு அப்பப்ப நானே இறங்கி பாக்குற வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்க எல்லாம் யோசிக்க இன்னொரு பக்கம் ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அங்க பார்த்தா காப்ளின் தலைவன் வந்து அந்த இடத்துல இருக்க வேலை எல்லாருமே சரியா பிரிச்சு கொடுத்து வேலை செய்ய வச்சிட்டு இருக்கான். மாஸ்டர் ரீமரோ வாங்க வாங்க. ஹீரோ பார்த்தா அந்த கடையில் வாங்கி வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க. இப்போ இந்த இடத்துல நடக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு என்னன்னு பார்த்தா ஹீரோ ஒரு மேஜிக் ட்ரெயினை இந்த இடத்துல உருவாக்க போறான். அதுக்கான ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான இடம் தான் இது. கண்டிப்பா இந்த ஸ்டேஷன் இந்த இடத்துல வந்துச்சுன்னா எல்லாருமே பார்க்க சூப்பரா இருக்கும். இது என்னுடைய கனவு தெரியுமா? மாஸ்டர் ரீமரோ நீங்க சொன்னது போலயே அது இரா ஜானியா ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா அமைச்சிருக்கும். வேலை முடிஞ்ச உடனே எல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க. ஆமா ஆமா வேலை எல்லாமே சிறப்பா பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். எல்லாமே சிறப்பா பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அந்த இடத்த அமைக்கிற இடம் பார்த்தா ஒரு எபிசோட்ல வந்து இவனுங்க பண்ண பெரிய அட்டாக்லாம் அந்த இடத்துல இருக்க மலையே ஒன்னா ஓட்டையே போட்டுருப்பானுங்க உள்ள புந்து. அந்த ஒரு மலைக்கு இடையில தான் இந்த ஸ்டேஷனை அமைச்சிட்டு இருக்கானுங்க. டெம்பஸ்ல இருந்து யூரிசானியா ரெண்டு கண்ட்ரிக்கும் மட்டும் இல்லாம மற்ற கண்ட்ரிஸ்க்கும் அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ஸ் அமைச்சு கம்யூனிகேஷனை இன்னும் அதிகப்படுத்தணும். கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சது போல எல்லா விதமான கண்ட்ரிஸும் வேலையும் சிறப்பா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே இதுக்கு பக்கத்திலேயே ஒரு புது பார்லிமெண்ட் பில்டிங் வேற நாங்க கட்டிட்டு இருக்கோம். அப்படியா? இதெல்லாம் தேவையில்லாத ஏன்டா அதெல்லாம் பண்ணிருக்கீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த ஒரு பார்லிமெண்ட்ல நீங்க தான் நடுவரா உட்காந்து எல்லாருக்கும் நீதி நியாயத்தை வணங்கணும். சரி என்னமோ பண்ணுங்கடாப்பா. அப்புறம் லார்ட் ரீமரோ நாங்க ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோம். டஞ்சன்ல சில பல விஷயங்களை நீங்க இன்னும் அப்கிரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களாமே? ஆமா நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்திட்ட. காபி மரம் அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ரிசர்ச் ஃபெசிலிட்டி எல்லாமே கேவ்ல இருந்து மாத்த போறோம். அப்புறம் கூடவே டார்வன் ஓட்சிய எல்ஸ் எல்லாமே அந்த இடத்துல செட்டப் ஆகுறாங்க. அவங்க எல்லாமே 95 அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோரோடைய ஸ்பெஷல் மெம்பர்ஸ். ஹீரோக்கு ஒரே குஜல் தான் எழுத்துன்னு 3 பேருக்கு சோக்கு வந்தது டக்குன்னு. அந்த டைம் பார்த்தா குடிச்சிட்டு அட்வென்ச்சர் டவுன்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா டஞ்சனை நடத்துறீங்க? என்னால ஒரு ரேரான கீரை கூட எடுக்க முடியல அந்த இடத்துல. என்னடா வர எனிமீஸ் எல்லாம் ரொம்ப டஃபா இருக்கானுங்கன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல செக்யூரிட்டி காப்ளின்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான். டேய் டஞ்சன்ஸ் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டபடி தான் அந்த இடத்துல செயல்பட்டு இருக்கு. நீ ரொம்ப வீக்கா இருக்கன்றதுக்காக தேவையில்லாம எதுக்காக நீ அதெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்க? பயமுறா நீங்க பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணிட்டு எங்க மேல பழி போறீங்களா? அப்போ என்ன மாதிரியான அட்வென்ச்சர் எல்லாம் எப்படா இன்னமும் சாதிக்கிறது? என்னை விட வீக்கா இருக்கவங்க இந்த இடத்துக்கு வரத்துக்கே முடியாது போலியே. பத்தத்துக்கு நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன். கடுப்பேற்ற விஷயமே இந்த இடத்துல எல்லாமே மான்சராதான் தெரியுதுங்க அப்படின்னு அவன் வெறுப்புல உணர் பக்கம் அந்த இடத்துல வாழக்கூடிய மான்சஸா இருக்கிற நம்ம ஆட்களை கூட கேவலமா பேசுறான். உடனே பார்த்தா தலைவன் அந்த இடத்துக்கு வருவான். இங்க என்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்கு? என்னது அப்படின்னு மாதிரி அவ குடியாடுற மாதிரி கேட்க
ஏய் உனக்கு என்னடா வேணும்ன்ற மாதிரி தலைவன் மறைச்சு வைப்பான். தலைவன் பயந்து அந்த தொட்டு ஓடிடுவான். தெரியாம பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டு வர தலைவா, என்னப்பா இங்க நடந்துட்டு இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வருவான். என்னப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு சண்டை நடக்கிற மாதிரியான சவுண்ட் கேட்சி, என்னதான் நடந்துச்சு? அதுவா மாஸ்டர் ரீமரோ, இந்த இடத்துல டஞ்சன் சேலஞ்சஸா வரவங்க எல்லாருமே சில பல குற்றங்களை உள்ளுக்குள்ள இருக்கிறதா சொல்லி எங்க கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அதாவது 2வது ஃப்ளோரை கூட அவங்களால கிராஸ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கடினமா இருக்கான். பத்ததுக்கு சில பல வசதிகளே இல்லையா. ஓ இதனாலதான் உங்க மேல பிரச்சனையை காமிக்கிறாங்களா? என்ன மன்னிச்சிருங்கடா, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அவனுக்கு திறமையில அதான் குறைய. உண்மைதான், நான் எதிர்பார்த்தது போலயே டஞ்சனுக்குள்ள பிரச்சனைகள் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்பயே கொஞ்சம் கட்டுப்படுத்தி அதை சரி பண்ணா ஃபியூச்சர்ல பாதிப்படையாம இருக்கும். கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அதை பத்தி. அப்புறம் பார்த்தா நம்ம ஹினாட்டாவை காமிக்க அந்த இடத்துல இருக்க நிறைய குட்டி பசங்களுக்கு அவ பாடத்தை சொல்லி கொடுக்குறான். ஸ்பெஷல் விசார்ட்ஸ்னா யாரு, அப்புறம் ஸ்பிரிட்ஸ்க்கு எல்லாம் எப்படி கமெண்ட் கொண்டுக்கணும்னு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுது அப்படின்னு பசங்க ஒன்னும் பக்கம் உற்சாகமா கையை தூக்க, இன்னும் பக்கம் பார்த்து ஹீரோ அங்க வந்துருவான். புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி அவன் கையை தூக்க, மிஸ்டர் ரீமரோ நீங்க என்ன பண்றீங்க, நான் இங்க வந்ததுக்கான ரீசன் அப்படின்ற மாதிரி பார்க்க டக்குன்னு ஹினாட்டா வந்த உடனே பயந்துருவான். அவளும் உனக்கு என்ன இங்க வேலை இல்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணதான் வந்தேன், வெளியே போட அப்படின்னு தூக்கி விசிறி எடுத்துருவாங்க. அவ கோவத்துல ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்கிறத பார்த்த உடனே பசங்க எல்லாம் பயத்தில் திரும்பிக்கிறாங்க. நமக்கு வம்பே வேணாம், சொல்றதை செஞ்சுட்டு போவோம். என்ன பக்கம் அந்த இடத்துல வேலை பார்க்குற டீச்சரும் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, பிரச்சனை இல்லையே. பிரச்சனை இல்ல, மிஸ் ஹினாட்டா தான் ரொம்ப வெறுப்புல இருக்காங்க போல மேல அப்படின்னு சொல்ல முடியாது மாஸ்டர் ரீமரோ. இந்த இடத்துல ஹினாட்டா வந்து தங்களுடைய டீச்சிங் வேலையை ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்றதுனால பசங்க எல்லாருமே அவங்களுக்கு பயந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு பிஸியான ஷெட்யூல் இந்த இதுல இருக்கிறதுனால தான் பெருசா இதுலயும் இன்வால்வ் ஆகலவங்க. ஒரு டீச்சரா அவருடைய வேலை என்னவோ அதை கரெக்டா பண்றாப்பாங்க. முதலாவது இந்த டீச்சிங் வேலைக்கு ஒத்துக்குதே பெரிய விஷயம் தானே. ஆமா, உண்மையை சொல்ல போனா இந்த பசங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவங்களுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க கூட பாடம் கத்துக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அது பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஆனாலும் இப்போதைக்கு எனக்கு யூகி மேலதான் ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கிராஷியா கிங்டம் வந்து இப்ப அமைதியா இருக்காங்க. அப்புறம் எங்க தங்கச்சி கறி பார்த்தா உன பக்கம் எல்லாமே ஹீரோவை தேடிட்டு இருக்கா. இன்னமும் ஹீரோ உன பக்கம் அந்த என்னடா ஆலையா யாரும் காணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்மெல் பண்ணிட்டு என்ன இது வாசனை எப்படி வருதுன்ற மாதிரி யோசிக்கிறான். டியாவ்ல பார்த்தா நம்ம சியன்ஸ் இந்த கப் ஆஃப் டீ எடுத்து பார்த்துட்டு இருக்க. ஆஹா என்ன இது கலர் கலரா வருதேப்பா, எப்படி இருந்தாலும் ரொம்ப ஆபத்தாச்சு, இதை குடிச்சா நம்மளுடைய மாஸ்டருக்கு வயித்தால போகுமே, என்னாலேயே இதை குடிக்க முடியல, எனக்கே இவ்வளவு பயமா இருக்கு. அப்போ அவரு என்னடா இப்படி பேசுற, எல்லாம் இந்த கரெக்டா தான் போட்டுருக்கா, மாஸ்டர் ரீமோட எடுத்து போய் குடுறா, டெஸ்ட் பண்ற ஃபர்ஸ்ட் நீ, எனக்கு அப்புறம் நீ தான்டா செகண்ட் செக்ரட்டரியே. அது உண்மைதான், கண்டிப்பா இது கொடுத்தாகணும்னு ஆசைப்படுறேன்னு. ஆமாடா அதுல என்ன பிரச்சனை உனக்கு. அந்த டைம் பார்த்தா ஹீரோ வந்துருவான். என்னப்பா இங்க நடந்துட்டு இருக்கு. உடனே அவ செஞ்ச டீயை வந்து மறைப்பா. என்னப்பா நீங்க ரெடி பண்ணிக்கிறீங்க மாஸ்டர் ரீமரோ, வாங்க வாங்க, ஆக்சுவலி நாங்க இங்க ஒரு வேலைபலான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு இருக்கோம் உங்களை வச்சு. அவ கடுப்பேத்துற மாதிரி உங்களை பேசிட்டு இருக்க, ஏதோ கண்டுக்காதீங்க அப்படியே அவ குழம்பி அந்த இடத்துல எதையோ மறைக்க பாக்குறா. அவ செஞ்ச டீ ஹீரோக்கு கொடுக்க கூடாதுன்னு நகர்ந்து போ விச்சு. மாஸ்டர் ரீமரோ லேடிஸும் நான் காலையிலேயே உங்களை தேடிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தா அவளும் அங்க வந்துருவா. ஆல்ரெடி பார்த்தா சூனாவே அங்க வந்துருவா. மாஸ்டர் ரீமரோ இங்க தான் இருக்கீங்களா, காலையில இருந்து உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், இந்தாங்க இது உங்களுக்காக தான் செஞ்சேன், புது ஸ்நாக்ஸ் பிரமாதமா இருக்கா, ஆஹா பார்க்கவே பிரமாதமா இருக்குதே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக ரெடி பண்ணிருக்கேன், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அதுக்கப்புறம் அவருடைய ஸ்மைலிங்கான பேச வச்சு ஹீரோ புரிஞ்சுக்கிறேன் இது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்க்க இன்னும் பிரமாதமா இருக்கு. அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் இங்கிராஷனியா காமிக்க, அப்ப கில்டோடைய ஹெட் குவார்டர்ஸ் காமிக்க, நம்ம மாஸ்டர் மைண்ட் இன்னொரு பக்கம் வந்து கண்டிப்பா இந்த ஒரு நிமிஷத்துல டீமன்ல ட்ரீமரோ எம்எல்ஏ சஸ்பெக்ட் ஆயிட்டு இருப்பான். கண்டிப்பா என்ன சந்தேகப்படாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜோக்கர்ஸ் இன்னொரு பக்கம் வந்து இதை கேட்டு ஷாக்கா வராங்க. நான் உண்மையிலேயே வந்து ஒரு எனிமியா எனக்கு அந்த ஸ்லைமை மாத்தறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. அதுவும் உண்மைதான், நம்மளா போயிட்டு வேணும்னு அந்த சண்டை போடுறதுக்கு ஆசைப்படுறோம், அதுவா நடக்குதாங்க, எனக்கு எல்லாம் புரியுது. பட் இருந்தாலும் பிரச்சனை இருக்குல்ல. இன்னொரு பக்கம் அவனுடைய மேட் சர்வெண்ட்டும் மாஸ்டர் நீங்க சொல்றது புரியுது, பட் இருந்தாலும் நம்மளுடைய ஹினாட்டா வந்து அங்க பெரிய லெவல்ல கூட்டணி வச்சு போய் அட்டாக் பண்ணாலும் ஒரு கட்டத்துல அவனே தோக்கடிச்சிட்டானே, அவளையும் நினைச்ச மாதிரி அந்த இடத்துல எதுவும் நடக்கல. அதே போல நீங்க எந்த விதமான எவிடன்ஸும் அந்த இடத்துல நீங்க விடல. சோ இதுல நீங்க கண்டிப்பா சந்தேகப்படுற மாதிரி அவனுக்கு ஒரு விஷயத்த பண்ணதுனால உங்க மேல அவன் கடுப்பாவதுல வாய்ப்பே இல்லை. ஆமா பாஸ் அது உண்மைதானன்ற மாதிரி கேட்க, இது எல்லாமே டமரண்டாவால தான் இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. முக்கியமா மிஸ் ஷீஷோ அண்ட் ஸ்லைம் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நட்புறவு இருக்கு. அதுவும் என்னாலதான் இந்த ஒரு பிரச்சனை இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவானதுக்கான காரணமா இருக்கேன். பட் இருந்தாலும் நமக்கு இன்னும் பல விதமான வாய்ப்புகள் இருக்கு. சோ எதுக்காகவும் சோர்ந்து போக கூடாது. நம்ம கிட்ட நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்காங்க. இதை டீல் பண்றது எப்படின்னு எனக்கு நல்லாவே புரியும். சோ அடுத்த முறையாச்சும் நான் ஏதாச்சும் ஒரு பிளான போட்டேன்னா எந்த ஒரு எவிடன்ஸையும் விட கூடாதுன்னு இன்னும் நல்லா யோசிச்சு பண்ணணும் எது வந்தாலும். ஆனா உங்க மேல இதுல எந்த விதமான தப்பும் இல்லாத மாதிரி தான் நீங்க எவிடன்ஸ்லாம் எதுவுமே விட மாட்டீங்க. அது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் சந்தேகப்படுறது கண்டிப்பா நமக்கு பெரிய ஆபத்தா பின்னாடி வரும். சோ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். முக்கியமா நம்மளுடைய அந்த டஞ்சன் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு வகையிலாச்சும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க நடக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா கில்டுல நம்ம ஒரு ரிவார்ட் சிஸ்டத்தை உருவாக்கி ஆகணும். இது இன்னும் அவனை காண்டேத்துற மாதிரி ஆயிடுமே. அப்புறமா இன்னும் அவன் யோசிப்பான், என்ன இவன் நம்மளை பார்த்து எல்லாமே பண்ணிக்கிறானே. எனக்கு புரியுது, நான் எல்லாமே பிளான் படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னும் ஒத்துமையா பண்றதுனாலும் பண்ணலாம் அவன் கூட சேர்ந்து. ஏன்னா அப்படி பண்ணனா கண்டிப்பா அவனுக்கு ஏமால எந்த விதமான சந்தேகமும் வராம நான் பாத்துக்க முடியும். க்ளோஸ் ஆகிறது மூலியமா சிச்சுவேஷன் எப்படி போனாலும் சமாளிக்கிறது அவளுக்கு எனக்கு இன்டெலிஜென்ட் இருக்கு. நீங்க எல்லாரும் என் கூட இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். கண்டிப்பான்ற மாதிரி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஒரு விஷயத்த ஹீரோவை பார்த்து சொல்லுவான், கவலைப்படாத ரீமரோ, கண்டிப்பா வெஸ்டர்ன் டொமைன் ஃபுல்லா நான் எனக்கு சொந்தமாக்கிக்காம விட மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் புது வகையான ஸ்லைம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தல நம்ம ஹீரோ பூந்து வளர்ச்சி சாப்பிட்டு இருக்க, அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. பத்தாத்துக்கு வல்டோரா பார்த்தா பூந்து வளர்ச்சிட்டு இருக்காங்க. இடையில பார்த்தா இந்த டீமர் லாடி ஏஞ்சலும் இது சூப்பரா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து சூனாவோடைய கைவனம் தான், அதனால அவளை தான் பாராட்டி
கேட்டுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா நம்ம மெர்ச்சன்ட் இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் இருப்பான் நம்ம ஆளு மசாயாக்கி. அவனும் கேட்கறான், ஏன்பா நம்ம சாப்பிட்டு வந்தது இங்க ஒன்னும் மீட்டிங்காக தானே வந்தோம், சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும். ஹீரோவும் ஆமால அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோவும், ஏன்பா உங்களுக்கே தெரியும் நம்ம இருக்குது அண்டர் ஃப்ளோர் அண்டர் கிரவுண்ட் கான்ஃபரன்ஸ் ரூம், இது டஞ்சனுடைய டெஸ்ட் இதுல அடங்கியிருக்கு. எந்த ஒரு மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் தடையா நடக்கிறதுனால இதுல நம்ம இந்த டஞ்சனுக்கான டெவலப்மெண்ட் விஷயங்களை நிறைய யோசிச்சு பண்ண போறோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க சில அட்வென்ச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு இடம் செட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தது டஞ்சன் ரொம்ப டஃபா இருக்கான், சேலஞ்சிங்லாம் ரொம்ப கடினமா இருக்கான். ஒரு நல்ல லெவல்ல இருக்கிற அட்வென்ச்சர்ஸ் ஆலையே கூட இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கிளாஸ் பண்றதுக்குள்ள அவங்களுக்கு நாக்கு தள்ளிடுது. ஸோ அந்த வகையில ரொம்ப லோ கிரேட்ல இருக்கிற அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து அட்வென்ச்சரிங் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய நிலைமை இன்னும் என்ன ஆகணும். அப்படி பார்த்தா வழி தெரியாம முயற்சின்னு போறாங்க. இன்னொரு பக்கம் புதையல் எடுத்துட்டுன்ற பேர்ல பின்னாடி இருக்கிற ஆபத்தை விட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா பசியாலேயே செத்துறாங்க. இதெல்லாம் எனக்கு கேட்டாலே கடுப்பாவது. என்னடா நீங்க அட்வென்ச்சர்ன்ற மாதிரி கேள்வி கேட்கணும்னு தோணுது. பட் இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம தான் டஞ்சனுடைய ஓனர் ஆகுதுனால இந்த டஞ்சனுக்குள்ள சில பல விஷயங்களை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே யோசிக்கிறாங்க தீவிரமா, என்னப்பா இது இவ்வளவு பெரிய சொதப்பலாயிட்டா, அவங்களுக்கு டேரக்டா போயிட்டு நம்ம உதவி பண்ண முடியாது. பட் இருந்தாலும் டஞ்சன்ல சில பல விஷயங்களை மாத்தது மூலமா அதுக்கான விஷயங்களை மாத்தினா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அந்த டைம் தலைவன் ஒரு ஐடியா கொடுப்பான். ஏன்பா நான் ஒரு ஐடியா சொல்லிட்டான், என்னது என்ன மனுஷங்க எதுவும் நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு வல்டோரா மிரண்டதுலேயே அவன் கம்முனிடுறான். ஹீரோவும் டேய் கம்முனுரா வல்டோரா, நீ சொல்ற ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ கேம் மாதிரி இந்த டஞ்சனுக்குள்ள என்ட்ரு ஆகிற ஒவ்வொருத்தரும் ஒரு டுட்டோரியலை ஃபர்ஸ்ட் நம்ம காமிப்போம். அதாவது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்கும், காம்பட் அண்ட் ட்ராப்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல டுட்டோரியல் கொடுத்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரெயின் ஆயிடுவாங்க. இது கேட்க நல்லா இருக்கு, அவ்வளவுதானா? இல்ல டஞ்சன்ல இதுக்காக நம்ம ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளுக்குள்ளேயே வைக்க கூடாது. அவங்க டஞ்சன்ல அன்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் மூலமா கிடைக்கிற ரிவார்ட்ஸ்ல சிலதை வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்ல கண்டிப்பா செலவு பண்ணுவாங்க. இதனாலேயும் நமக்கு லாபம் வரும். பத்தத்துக்கு டஞ்சனுக்குள்ள நிறைய லேடிஸும் வரதுனால அவங்களுக்கு தேவையான லெவலுக்கு நம்ம நிறைய ரெஸ்ட் ரூம்ஸை வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆமாப்பா இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் பேசிக்கான விஷயம், இதெல்லாம் நான் எப்படி விட்டுனே தெரியலன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் நம்ம ஆளை பாராட்டுறான், நீ சூப்பர்ரா அப்படின்னு. மசாயாக்கி நீ வேற லெவல் தான். அப்படிலாம் இல்லப்பா, என்னடா பேசுற, நீயும் என்ன மாதிரி ஒரு பெரிய கேமர் தான்டா, எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான்டா நீ என்ன மாதிரி யோசிச்சிருக்க. வல்டோரா டக்குன்னு வந்து மிரட்டுவான், டேய் உன் பேரு மசாயாக்கியா இல்ல மசாயூக்கியா, பரவாயில்ல உனக்கு சில திறமை தான் இருக்கு. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸுங்க. அவன் சொல்றது உண்மைதான் சொல்லிட்டு இதை கிரெடிட் பண்ணுவாங்க. வருது சொல்லுவான், ரெய்மரோ இவனும் உன்ன மாதிரியே வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தவன்ல, அதான் உன்ன மாதிரியே யோசிக்கிறதுல கூட. ரெய்மரோவும் டேய் இவங்களாம் யாரா அப்படின்ற மாதிரி கேட்க, அறிமுகத்தை பண்ணல, இவன் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வல்டோரா, இவன் 100 ஃப்ளோரோடைய டஞ்சன் பாஸ். மசாயூக்கி கேட்ட உடனே சாக்காடு, வல்டோராவா, இவதான் ராமிரிஸ், இந்த டஞ்சன் அண்ட் ஆக்டோகிராம்ல ஒரு மெம்பரா இருக்கிறதுல பத்தத்துக்கு இவளும் ஒரு ஃபேரியா இருக்கிற டீமன் லார்ட். என்னது ஆக்டோகிராம்ல ஒருத்தங்களா டீமன் லார்டா? இது கேட்ட உடனே மசாயூக்கிக்கு அள்ளு விட்டுரும். ஆஹா, ஒரு பயங்கரமான ஸ்டார்ம் டிராகன் வல்டோரா அண்ட் டீமன் லார்டு ராமிரிஸா? எனக்கு தெரியும் உன்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு, அதனால நீ எதுவும் கவலைப்படாத, இவங்களாம் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, எதனா வம்பு படானா என்கிட்ட சொல்லி போட்டு அடிச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் மெர்ச்சன்ட் பைபிள் மசாயோக்கி அவருக்கு ஏற்ற போல எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாலும் நானும் ஒரு வகையில் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் பார்த்தா டீமன் லார்ட் ரீமரோவை எதிர்க்கிறதுக்காக எல்லாரும் தயாரான்னு சொல்லிட்டு எல்லா ஊர்ல இருக்கிற அட்வென்ச்சர்ஸுக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா டெம்பஸ் நாட்டில் இருக்கிற அந்த டஞ்சனுக்கு நிறைய அட்வென்ச்சர்ஸ் இதுக்கப்புறம் வரப்போறாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து எப்படியாச்சும் அந்த இடத்துல வர வச்சு அந்த இடத்துக்குள்ள இருக்கிற நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் என்னென்ன சேலஞ்சஸ் கூடவே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்றது மூலியமா ஒவ்வொரு நாட்டில் இருக்க அட்வென்ச்சர்ஸும் ஆர்வத்தோட அந்த இடத்துக்கு வருவாங்கன்ற நம்பிக்கையில் இதை பண்றாங்க. அதுக்கேற்ற போல பார்த்தா அதுக்கப்புறம் கூட்டமா இப்போ டெம்பஸ் கண்ட்ரிக்கு நிறைய அட்வென்ச்சர்ஸ் வராங்க. ஏன்பா எதிர்பார்த்தது காட்டி இவ்வளவு வராங்களே பண்ற மாதிரி உன்ன பக்கம் இவங்க டிஸ்கஸ் பண்ணி பேசுறாங்க. கண்டிப்பா இதுல யாராச்சும் ஜெயிச்சிட்டாங்கன்னா என்னப்பா பண்ணுவீங்கன்ற மாதிரி உன்ன பக்கம் அவனுக்கு கேட்க நம்ம மசாயுக்கியும் அதுக்கு இந்த மெர்ச்சன்ட் அண்ட் நம்மளுடைய ஹீரோவும் என்னப்பா நீ பேசுற, நம்ம வல்டோராவை தாண்டி அவனாலையும் வர முடியாது, கொம்பனே கிடையாது அப்படின்னு பக்கம் அவனுக்கு 2 பேரும் வில்லத்தனமா சிரிக்கிறதுல நினைச்சதுதான். இவனு ஒரு பக்கம் இவனை பார்த்து மசாயுக்கி நீ கூட தான் என் கூட சேர்ந்து வேலை பார்க்க போறன்ற மாதிரி வில்லத்தனமா பார்த்து சிரிக்கிறானுங்க. அவன் வேற வழி இல்லாம ஒத்துக்க. ஈவினிங் டைம்ல பார்த்தா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்ப இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோக்கு டியப்ளோ காஃபியை கொடுக்குறான். ஹீரோ அதுக்கப்புறம் சில பல ரைட்டிங் வேர்ட்ஸை பார்த்துக்கினே அந்த டீ எடுத்து குடிக்க ஆரம்பிக்கும் போது சிவன் பக்கம் பதட்டமாவா, ஆஹா நல்லா இருக்க போறாரோ குறை சொல்ல போறாரோ தெரியலையே. அவ குடித்த உடனே ஷாக் ஆயிடுவான். என்னப்பா இது வழக்கமா தர டீயை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உடனே பார்த்து சிவனும் ஏன் இது உங்களுக்கு பிடிக்கலையே, வேற வேணா போட்டு தட்டுறான். அப்படிலாம் இல்ல, அப்ப இது நீ தான் போட்டியா? ஆமா, ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு சொல்லுங்கன்ற மாதிரி அவன் கேட்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிப்பான். பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை பாராட்டின அடுத்த செகண்டே ஆஹா யாழ் என்ன பாராட்டிட்டான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறம் பெரிய புன்னகையோட அந்த இடத்துல அவ கிளம்ப. அவ போன பிறகு ஹீரோ டியாபிள் கிட்ட ஃபால்மூத்துக்காக நீ டீல் பண்ண விஷயத்துக்காக ரிவார்டு எதுவுமே கொடுக்கல, பரவாயில்லையாடா உனக்குன்ற மாதிரி கேட்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு சேவை செய்யறது நான் பெரிய விஷயமே என் வாழ்க்கையில நினைக்கிறேன்ற மாதிரி உன்னை பக்கம் அவன் டைலாக்லாம் பேசுறதுல ஹீரோவும் நீ ஒன்னும் பண்ணதவள போ வேலையை பாரு, சும்மா ஆனவன எதுக்கு பசங்க பேசிட்டு இருக்கின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் அவன் வேலையை பார்க்க அவன் கிளம்ப. ஆனா ஹீரோவும் பிரச்சனை அது இல்ல. ஏசோய் டியூக்ஸ் மியூஸ் வந்து என்னதான் போயிட்டு இருக்காங்க பிரச்சனை எல்லாம். அப்புறம் பார்த்தா அவன் அந்த இடத்துல வந்துட்டு சில பல ஆட்களை குறிப்பா நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான், அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு. எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி அவன் ஹீரோ கிட்ட சொல்ல இருந்தாலும் எதுக்கோ கண்காணிச்சுட்டேன்னு உன பக்கம் அவன் சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் பெருமிச்சு விடுறான். அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் செல்ட்ரோ ரோஸ் காமிக்க அந்த இடத்துல அந்த கிராண்ட் ஃபாதரோடைய பேத்தி இருப்பால அவன் உன பக்கம் கடுப்பா வரான். சை வெஸ்டர்ன் நேஷன்ஸ் எல்லாமே இப்போ டாமினேஷன் குறைஞ்சிட்டு வருது, கண்டிப்பா நம்மளுடைய ரோசோ ஃபேமிலி வந்து இந்த ரீஜனை விட்டுறவே கூடாது, நிரந்தரமா நம்ம கிட்டே இருக்கிறதுக்காக நம்ம எதிர்த்து தான் நிக்க போறோம். பிரச்சனையும் அந்த டெம்பஸ் கண்ட்ரி தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் அடக்கி தங்களுடைய கண்ட்ரி கூட இணைச்சிட்டு இருக்காங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, அது உனக்கு கவலையே இல்லை என்னுடைய டியர்
கிராண்ட் டாட்டர், நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது தாத்தா, ஆனாலும் என்னால சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது, எல்லாத்தையும் சமாளிக்க நான் ரெடியா தான் இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொல்றது புரியுது, எனக்கு வயசாகிறதுனால இதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையுமே பார்த்துக்க போற. நம்மளுடைய அந்த ஃபார்மர் ஹீரோவோடைய அண்ட் கிரேட் ஆன்சிஸ்டர் எல்லாருக்குமா இருக்கிற அந்த ரோசோவோடைய ஃபேமிலி சார்பா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்வாட் அதை பயன்படுத்துறதுக்கான நேரம் வந்தாச்சு. மரியாபெல், உன்னை நம்பி இருக்க என்னுடைய கிராண்ட் டாட்டர், கண்டிப்பா எக்காரந்து கொண்டு இந்த டீமன் லார்ட இந்த ஹியூமன் உலகத்தை ஆள மட்டும் விட்டுறாத. ஹியூமன் உலகத்தை ஹியூமன்ஸ் மட்டும்தான் ஆளணும், அதுக்கு நீ கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்துறாத உன் நிலைப்பாடுல இருந்து அப்படின்னு அவன் சொல்றதோட இந்த இடத்துலயே ஒரு ட்விஸ்டோட இந்த எபிசோட முடிக்கிறானுங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விளக்கம் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போராடுறது வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.